வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் கட்சியில் ஒன்றிணையுமாறு மஹிந்த ராஜபக்ச அழைப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு தடையாக அமைந்துள்ள விடயம். அமெரிக்க புதிய அரசாங்கம் அனைத்து கூட்டாட்சி மானியங்கள் மற்றும் கடன்களை இடைநிறுத்துவது என்ற உத்தரவு இலங்கையிலும் தாக்கம். ஈஸ்டர் சம்பவம் தொடர்பான விசாரணை சட்டமாதிபர் முன்வைத்த கோரிக்கை கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் நிராகரிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடந்த காலங்களை மறைந்து மீண்டும் கட்சியில் ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச மற்றும் பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர்கள் ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களில் 20 பேர் கலந்து கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. சர்ச்சைக்குரிய விஜயராம உத்தியோகபூர்வ இல்லம், கூட்டுறவு சங்க தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான விடயங்கள் இந்த நிகழ்வில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதோடு எதிர்காலத்தில் மாவட்ட மட்டத்தில் புதிய தொகுதிகளை அமைப்பதற்கும் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த சந்திப்பின் போது அரசாங்கம் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எவ்வித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. எனவே கடந்த காலங்களை மறந்து அனைவரும் மீண்டும் பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு ஒரு அரசியலமைப்பு தடையாக உள்ளது என்பது இது குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட குழுவால் கவனிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி அளித்தபடி நிர்வாகத்தில் சிக்கனமாக இருக்க முயற்சிக்கும் எம்பிக்கள் மற்றும் முன்னாள் அரசு தலைவர்களின் சலுகைகளை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கு ஒரு குழுவை நியமித்திருந்தார். இருப்பினும் முன்னாள் அரசு தலைவர்களுக்கான ஓய்வூதியம் போன்ற சில சலுகைகளை அரசியலமைப்பு திருத்தமில்லாமல் குறைக்கவோ அல்லது ரத்து செய்யவோ முடியாது என்று குழு கண்டறிந்துள்ளதாக கூறப்படுகிறது. அரசியலமைப்பின் பிரிவு 36(2) கூறப்பட்டுள்ளதாவது, ஜனாதிபதி பதவியேற்றவுடன் அத்தகைய பதவியை வைத்திருப்பவர் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெறுவதற்கும் அதன் பிறகு பாராளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படும் ஓய்வூதியத்தை பெறுவதற்கும் உரிமை பெறுவார். இந்த பிரிவு மற்றும் அடுத்தடுத்த எந்த ஒரு சட்டத்தையும் அல்லது இந்த பிரிவுக்கு முரணானதன் எந்த ஒரு விதிகளையும் அடுத்தடுத்து திருத்துதல், ரத்து செய்தல் அல்லது மாற்றுதல் ஆகியவை பின்னோக்கி செல்லுபடியாகாது. அதன் பொருள் பின்னோக்கி செயல்படும் ஒரு சட்டத்தை இயற்றுவது அரசாங்கத்திற்கு கடினம் என்பதாகும். மேலும் ஜனாதிபதியின் உரிமை சட்டத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிக்கு வாடகை இல்லாமல் பொருத்தமான வீடு வழங்கப்பட வேண்டும். சமீபத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒதுக்கப்பட்ட தற்போதைய வீட்டின் வாடகை மதிப்பு அரசாங்க மதிப்பீட்டின்படி 4.6 மில்லியன் ரூபாய் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். இது ஒரு அரசியல் விவாதத்தை தூண்டிய நிலையில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச உள்ளிட்ட அரசாங்க தலைவர்கள் அவரை வீட்டை காலி செய்யுமாறு கேட்டுக்கொண்ட போது மஹிந்த ராஜபக்ச நடவடிக்கை எடுக்க எழுத்துப்பூர்வமான கோரிக்கையினை கேட்டார். இது தொடர்பாக கருத்து கேட்ட போது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அரசியலமைப்பின்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியம் போன்ற சில சலுகைகளை உடனடியாக குறைக்க முடியாது என்று ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு தனது அறிக்கையினை சமர்ப்பித்ததாக கூறினார். இருப்பினும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியங்களை குறைப்பதற்கு அத்தகைய தடை இல்லை என்றும் அவர் கூறினார். அதே நேரம் 30,000 சதுர அடிக்கும் அதிகமான இடவசதியுடன் கூடிய தற்போதைய குடியிருப்புக்கு பதிலாக ராஜபக்சவுக்கு பொருத்தமான வீடுகளை வழங்குவதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் என்றும் அவர் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட உத்தரவு இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளில் தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளை மாளிகை மதிப்பீட்டு அலுவலகம் கடந்த திங்கட்கிழமை வெளியிட்ட உத்தரவின் மூலம் அனைத்து கூட்டாட்சி மானியங்களும் மற்றும் கடன்களும் இடைநிறுத்தப்பட்டன. இதன் அடிப்படையில் இந்த உத்தரவு நேற்று மாலை 5 மணி முதல் அமலுக்கு வந்தது. இதன்படி அமெரிக்க கூட்டாட்சி நிறுவனங்கள் கூட்டாட்சி நிதி உதவிகளின் கடமை அல்லது வளங்கள் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்காலிகமாக இடைநிறுத்த வேண்டும் என்று வெள்ளை மாளிகையின் நிர்வாக அலுவலகத்தின் நிர்வாக மற்றும் மதிப்பீட்டுத் துறையின் செயல் இயக்குநர் அறிவித்துள்ளார். ஆனால் இந்த நிறுத்தம் சமூக பாதுகாப்பு மற்றும் மருத்துவ காப்பீட்டு சலுகைகளை பாதிக்காது என்றும் அவர் உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில் இதன் காரணமாக இலங்கையில் செயற்படவிருந்த அரசு மற்றும் அரசு சார்பற்ற திட்டங்களுக்கு அமெரிக்காவால் வழங்கப்படும் நிதி உதவிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் இந்த தற்காலிக இடைநிறுத்தம் நிதி திட்டங்களை மீளாய்வு செய்யவும் அந்த நிதியின் சிறந்த பயன்பாடுகளை தீர்மானிக்கவும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது.
அரசாங்கத்திற்கு சொந்தமான இல்லங்களை விட்டு வெளியேறுவதற்காக அரசு அதிகாரப்பூர்வ கடிதம் அனுப்ப வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதிகள் வலியுறுத்துவது அவர்கள் வகித்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி என்ற பதவிக்கு ஏற்றதல்ல என்று அரசாங்க தரப்பு தெரிவித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க மற்றும் மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாசவுக்கு ஒருவிதமான சட்டமும், சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க, மைத்ரிபால சிறிசேன மற்றும் மஹிந்த ராஜபக்சவுக்கு வேறொரு விதமான சட்டமும் இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் இல்லங்கள் தொடர்பாக அரசாங்கம் வெளிப்படுத்திய தகவல்கள் ஊடக பிரச்சாரத்திற்காக அல்ல, மாறாக இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் பல சந்தர்ப்பங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் ஹேமா பிரேமதாச, கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் அவர்கள் பயன்படுத்திய இல்லத்தை ஒப்படைத்து சென்றனர். அதேபோல் ரணில் விக்ரமசிங்க இந்த இல்லத்தை பயன்படுத்தி இருக்கவில்லை. எனவே ஒருவருக்கு ஒரு சட்டம், மற்றொருவருக்காக ஒரு சட்டம் இல்லை. மைத்ரிபால சிறிசேன பயன்படுத்தும் இல்லம் தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பில் உத்தியோகபூர்வ இல்லம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதை கருத்தில் கொண்டு முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களது முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றார். அவர் மேலும் கூறிய போது 2021 அதிகாரம் கிடைத்த பின்னர் ஓய்வுக்கான வசிப்பிடமாக சுமார் 400 மில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட அரசு செலவில் குறித்த இல்லம் புனரமைக்கப்பட்டது. இருப்பினும் தற்போது அரசாங்கத்திற்கு இந்த இல்லத்தை நிர்வகிப்பது பெரும் சுமையாக உள்ளது. எனவே விரைவில் மஹிந்த ராஜபக்ச வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கின்றோம். இதை பற்றி சிலர் அரசு அதிகாரப்பூர்வமாக கடிதம் அனுப்பினால் மட்டுமே வெளியேறுவோம் என்று கூறுகின்றனர். ஆனால் இவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, முன்னாள் ஜனாதிபதிகள். எனவே அவர்கள் இவ்வாறு செயற்படுவது அவர்கள் வகித்த உயர்ந்த பதவிக்கு அழுத்தமானதல்ல என்று குறிப்பிட்டார். 2025 ஜனவரியில் அறிவிக்கப்பட்ட மின்சார கட்டணம் திருத்தம் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருந்தால் எதிர்காலத்தில் முன்னர் கணித்ததை விட அதிக பணமாட்டம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் பணவீக்கம் 2025 ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து நிலைநிறுத்தப்பட்டு நடுத்தர காலத்தில் 5% இலக்கை நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. 2025 ஆண்டின் இரண்டாம் பாதியில் பணவீக்கம் இலக்கு நிலையை நோக்கி சரி செய்ய தொடங்கும் வரை அடுத்த சில மாதங்களில் இந்த போக்கு தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை மத்திய வங்கியின் ஓவர்நைட் பாலிசி விகிதத்தை அதன் தற்போதைய மட்டமான 8% பராமரிக்க இலங்கை மத்திய வங்கி நாணய கொள்கை வாரியம் நேற்று நடைபெற்ற அதன் கூட்டத்தில் தீர்மானித்துள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய முனைகளில் தற்போதைய மற்றும் எதிர்பார்க்கப்படும் பேரன் பொருளாதார முன்னேற்றங்களை கவனமாக பகுப்பாய்வு செய்ததை தொடர்ந்து வாரியம் இந்த முடிவுக்கு வந்ததாக கூறப்படுகின்றது. ஈஸ்டர் சம்பவம் தொடர்பாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிரான வழக்கை விசாரிக்க புதிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழுவை பெயரிடுமாறு சட்ட அதிபர் முன்வைத்த கோரிக்கையினை கொழும்பு மேல் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. முன்னர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் முன்னாள் போலீஸ் மாதிபரை அழைக்காமல் அவர்களை குற்றமற்றவர்களாக அறிவித்து விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழு தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை சட்டத்திற்கு முரணானது என்று கூறி அதை சொல்லாது என்று அறிவிக்குமாறு சட்ட அதிபர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மேல்முறையீட்டை விசாரணை செய்த உயர்நீதிமன்றம் மேல் நீதிமன்றத்தின் முன் பணியாற்றிய குழுவின் தீர்மானம் சட்டத்திற்கு புறம்பானது என்று அறிவித்து வழக்கை மீண்டும் விசாரித்து புதிய தீர்ப்பு வழங்குமாறு உத்தரவிட்டது. குறித்த வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது புதிய நீதிபதிகளின் குழுவின் முன்னிலையில் விசாரணைகளை நடத்த சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி மன்றாடியர் நாயகம் சுதர்சன டி சில்வா மற்றும் மேலதிக மன்றாடியர் நாயகம் திலீப பீரிஸ் கோரிக்கை விடுத்தனர். இவ்வாறு புதிய நீதிபதிகள் குழுவை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு எதிராக பிரதிவாதி பூஜித் ஜெயசுந்தர சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி சட்டத்தில் இதுபோன்ற கோரிக்கைகளை முன்வைக்க இந்த சந்தர்ப்பமும் வழங்கப்படவில்லை என்று வாதிட்டார். இருதரப்பின் சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த மூவரடங்கிய நீதிபதி குழு சட்ட அதிபரின் கோரிக்கையை நிராகரித்து வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளது.